இந்த மஞ்சு விரட்டு ரொம்ப பாரம்பரியமிக்க மஞ்சு விரட்டு. இந்த மஞ்சு விரட்டு திருவிழா வந்து உரங்கான்பட்டி, அலைச்சிவட்டி, புதுப்பட்டி, தர்மாசனப்பட்டி ஆகிய 5 ஊர் பொதுமக்கள் போக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய புலிமலைப்பட்டி கிராமம், கல்லம்பட்டி, குப்பச்சிவட்டி, ஐயமுகாம்பட்டி, இந்த சுத்திரமுண்டா வந்து அதுக்கடுத்து அலமானகிரி, திருச்சிப்பட்டி, ஆலம்பட்டி, கோவில்பட்டி, இந்த உச்சரிசாம்பட்டி, இந்த ஊர்க்காரங்கள்லாம் வெறும் பாதுகாப்பு அந்த காலத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ எப்போ நடத்துகிற மாதிரி இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம் மஞ்சு விரட்டு. இந்த மஞ்சு விரட்டு சுமார் வந்து 500 ஆண்டு காலங்கள் பெரிய ஆளுக சொல்கிறாங்க நடந்துக்கிட்டு இருக்கு பாரம்பரியமாக. சிங்கமுளர் மாட்டுக்கு முதல்ல காக்கு வச்சு பொங்கல் அன்னைக்கு, மாட்டு பொங்கல் அன்னைக்கு சிங்கமுளர் மாட்டுக்கு சிங்கமுளர் போய் காக்கு வச்சு மாடை அடைச்சிட்டு அந்த மாட்டுக்கு தனி சிறப்பு இங்கே உண்டு. அந்த மாடு குளிப்பாட்டும் தொழிலுக்கு முன்னாடி நக்கி இங்கேருந்து கிராமக்காரன் போய் அழைச்சிட்டு வந்து அந்த மாட்டுக்கு அடைச்சி மாடு இங்கே வந்து அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு இளங்காம்பட்டி வெங்கடரமண சாமி மாட்டுக்கு வேட்டி கட்டிட்டு அதுக்கு பிறகு போய் திரும்பவும் சின்னமுளர் மாட்டுக்கு வேட்டி கட்ட பின்னாடி ஆளுங்க தனி நபராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வேட்டி கட்ட முடியும். அந்த மாதிரி பாரம்பரியமிக்க மஞ்சு விரட்டு, உலக புகழ்பெற்ற மஞ்சு விரட்டு. பேர் வந்து ஐயா பேர் சூறாவளி அம்பலாறு. சூறாவளி அம்பலாறு பேரை நான், என் பேர் சூறாவளி ரவிச்சந்திரன். இது 500 காலம் நடந்து வருகிறது சொல்கிறீங்க. ரொம்ப சிறப்பான ஜல்லிக்கட்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அன்னதானம் முடிஞ்சிருக்காங்க. இந்த காலத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு போதே அன்னதானம் நடக்குது. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு எல்லாருமே சாப்பாடு எல்லாருக்குமே அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டு எங்கள் வீட்டுக்கு வர 50 மாடு வருங்க, 50 பேருக்கு சாப்பாடு, 50 மாட்டுக்காரங்க சாப்பாடு போட்டு அந்த மாடை நாங்களே அழைச்சிட்டு வந்து தொழில் இருக்கு. முதல்ல ஒரு தொழில் நாட்டுக்கு ஒரு தொழில் எல்லாமே அந்த வந்து அழைச்சிடுவாங்க. இப்போ எத்தனை கிராமம் இதில் சேர்ந்துருக்கு? 5 கிராமம். 5 கிராமம். 5 கிராமம் அந்த பேரை சொல்ல முடியுமா? உரங்கான்பட்டி, கொட்டானிவட்டி, அலைச்சிவட்டி, புதுப்பட்டி, தர்மாசனப்பட்டி. எந்த தொழுகு மொதல் அவுப்பாங்க? எந்த ஊருக்காரங்க மொதல் அவுப்பாங்க? உரங்கான்பட்டி. 6 வளம் இருக்கு. 4 ஊர், 6 நாள் 10 நாட்டுக்கு வந்து 11 ஒரு நாட்டுக்கு ஒரு தொழில் இருக்கு. எத்தனை மணிக்கு அவுப்பாங்க அதை? 11 பழங்காலங்களில் அவுத்தது வந்து 1:50 மேலே தான். 1 மணிங்கிறது 1. உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு என்றாலே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் சொல்லணும். 500 வருஷமாக நடந்து வருதான். அவங்களே ரொம்ப திகட்டாலாக சொல்கிறாங்க. 500 வருஷம்தான். இங்கே தலைமுறை கூட இருந்துச்சுமா, நான் திடீர்னே தலைமுறை மாறி வந்துருக்கு.
அதனால் அந்த தொழுகை பாருங்கள் 500 வருஷம் சொல்கிறாங்க. உரங்காம்பட்டி தொழுகு எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். உரங்காம்பட்டி தொழுகு உரங்காம்பட்டி தொழுகுண்டாலே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப அம்சமாக எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். அந்த காலத்துலேயே கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளோட தமிழோட பாரம்பரியத்தை பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லை. ஆனால் நம்மளோட தமிழோட பாரம்பரியம் அழியக்கூடாதுன்றதுக்காக இங்கே பாருங்கள் எங்கேருந்து வீடியோ காட்டுற பாருங்கள். குறைஞ்சது ஒரு 150 அடி 200 அடி இருக்கும் பொழுது நம்ம ஒரு சாதாரணமாக சொல்கிறோம். பாருங்க சரியான தொழுகு. 5 கிராமமும் சேர்ந்து நடத்துகிற ஜல்லிக்கட்டு உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு. 5 தலைமுறையாக என்னாண்டு ஒரு சார் பேட்டி கொடுத்தாப்புல. அதை வச்சு நம்ம சொல்கிறோம். எத்தனை தலைமுறைன்னு கொஞ்சம் தெரியலை. அப்படி தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோ பாருங்கள். இந்த பசங்க அதுக்குள்ளே தான் நடந்து வராங்க. இங்கேருந்து வெளியில் வரைக்கும் இருக்குது. மெயின் ரோடு வரைக்கும் குறைஞ்சது ஒரு 2000 அடி இருக்கும் பொழுது. இந்த மாதிரி உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுனாலே நம்ம முதல் முறையாக வந்து எடுத்து கொடுத்தோம். நல்லா பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது. உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு காண வரும் அனைத்து உறவுகளுக்கும் ஜல்லிக்கட்டு உறவுகளுக்கும் இங்கே வந்து காணலாம். உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுனாலே இந்த ஊருக்கு புகழ் சேரும். இந்த மாதிரி ஒரு 500 வருடத்துக்கு முன்னாடி நடந்து வருன்ற மாதிரி பாருங்கள். இதே உரங்காம்பட்டி தொழுகுவாடி. இதே மாடுகளை நிப்பாட்டுவாங்க. 5 கிராமம் நடத்தி வந்துக்கிட்டுருக்காங்க. தொழுகுவாடி சில பேர்த்துக்கு தெரியலன்னா இதை பார்த்துக்கணும். வரிசையாக எல்லா மாடும் நிப்பாட்டிருக்காங்களா. ஏற்கனவே தொழுவை காமிச்சிருக்கேன். மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த உரங்கான்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மந்தை கற்பனை சுவாமி 5 கிராமங்கள் கொட்டானிவட்டி, உரங்கான்பட்டி, கொட்டானிவட்டி, அலச்சிவட்டி, புதுப்பட்டி, தர்மாசனப்பட்டி 5 கிராமத்தாரும் சேர்ந்து நடத்தும் மஞ்சு விரட்டு திருவிழா, மாபெரும் திருவிழா. இது எத்தனை வருடங்களா நடந்து வருது? இது நான் எனக்கே 72 வயசு ஆச்சு. அதுக்கு முன்னாடி நடக்குதுப்பா. ஒரு சாரை பேட்டி எடுத்தோம். நம்ம ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடந்து வருதுன்னு சொல்கிறாங்க. 100 ஆண்டுக்கு மேலே நடந்து 100 ஆண்டுக்கு மேலே ஆமாம் சொல்கிறாரு. இதில் என்னங்க பிரம்மாண்டமாக நடந்து வருது? இல்லை மாடு இப்போ இந்த ஜல்லிக்கட்டே நிப்பாட்டினது இந்த ஊர் இதை வச்சு தான் ஜல்லிக்கட்டை மறுபடியும் ஆரம்பித்தாங்க. அதாவது மஞ்சத்துக்கு பேர் போன ஊர் உரங்கான்பட்டி மாவட்டம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு ஃபுல்லாக நிப்பாட்டினாங்கல்ல ஜல்லிக்கட்டை, அதுக்கே இந்த இதை எடுத்து தான் போட்டு மஞ்சள் வருஷம் நடத்துகிறாங்க. மாடு வாங்கினது அதுதான் வாங்கினா. அப்போ ஜல்லிக்கட்டு நடக்க முடிஞ்சிச்சு தமிழ்நாடு முன்னாடி. ஆமாம் உரங்கான்பட்டி தான் பெரிய பேசும்படுமா ஃபேமஸாக இருந்தது. அதாவது இந்த ஊர் தான் உரங்காம்பட்டி மஞ்சத்துங்கிற ஒரு மார்க்கே இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு 5 கிராமம் சேர்ந்து நடத்துறது. 5 கிராமம் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்து வருது. எத்தனையோ தலைமுறை தாண்டி வருது. இந்த ஜல்லிக்கட்டு நடந்து வருது. நம்மளோட பாரம்பரியத்தை எவ்வளோ சிறப்பாக வந்து தொழுகு ஜல்லிக்கட்டு 5 கிராமமும் நடந்து வருதுன்னா பெரிய விஷயம். இவ்வளோ ஒற்றுமையாக வந்து இவ்வளோ சிறப்பாவோட நடந்து வரும் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிராமத்துலேருந்து தொழு கட்டி வச்சுருக்கோம். சிங்கம்னாரி மாடு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கே தொழு கட்டி வச்சுருக்கோம். சிங்கம்னாரி மாட்டுக்கே தொழு தனியாக இருக்குது. ஆமாம் அந்த மாடு அவுத்து தான் அடுத்து தொழுறா எல்லா மாடும் அவுப்போம். தொழு பாருங்கள் எவ்வளோ பெரிய தொழு. ஆமாம்
இப்போ பாருங்கள் எல்லா தொழுவும் காட்டுறேன். உரங்காம்பட்டி தொழுவுனாலே இதுதான். ஏற்கனவே ஒரு தடவை காமிச்சோம். இருக்கிறதுலே ஒரு 2000 அடி இருக்கும் போலுக்க இந்த தொழுவு. இங்கே பாருங்கள் நம்மளோட பாரம்பரியத்தை எந்த அளவுக்கு இந்த கிராமத்தில் எப்படி கொண்டு வராங்க பாருங்கள், எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். யாருமே இப்படியெல்லாம் இந்த பாரம்பரியத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வராங்கன்னா அவங்கள எவ்வளோ வெறித்தனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னமும் எத்தனையோ வருடங்கள் இருக்குது. எவ்வளோ ஜல்லிக்கட்டு ரசிகர் இருப்பீங்க. எல்லா பேரும் வந்துட்டு ஒற்றுமையாக இருந்தால் தான் இன்னமும் இந்த தலைமுறையை இது தமிழோட பாரம்பரியத்தை யாருமே அழிக்க முடியாத சூழ்நிலைக்கு மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஜல்லிக்கட்டு பெஸ்ட்டு மீடியா. வரமாட்டேன்றாரா என் மாப்பிள்ள வரையா பாருன்னு வந்துட்டேன். கேள்ற அவளுக்கு வாள் எங்கன்னு கேளு. நம்ம சைடு வந்தா முடிச்சு போடுவேன். மாடு சுவாங்கி போய் வீடியோ போடுறேன்.
அங்கிட்டு பார்த்துக்கலாம். மாடு இருந்தால் சொல்லு.
மாடு